ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு விடுதலை புலிகள் பாரிய சதி, இவ்வாறு குற்றம் சுமத்துகிறது இலங்கை அரசாங்கம். வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றம் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்று வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் தீவைன லங்கா தீப டெய்லி மிரர் ஆகிய நாளிதழ்களும் தமது பிரதான செய்திகளாக வெளியிட்டுள்ளன. இந்த செய்தி குறித்த முழுமையான விவரங்களை வீரகேசரி நாளிதழில் பார்த்துவிடலாம். விருப்பு வாக்கு முறைமையை இல்லாதொழிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபை விசேட ஏற்பாடுகள் திருத்த சட்டம் மூலம் என்பன திருத்தங்களுடன் நேற்று புதன்கிழமை குழு நிலையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேற்படி சட்ட மூலங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளும் ஆதரவு வழங்கியிருந்தன. ஏற்கனவே சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த இந்த சட்ட மூலங்களை திருத்தங்களுடன் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் ALM அத்தாவுல்லா சபையின் இணக்கப்பாட்டினை கோரி நின்றார். இதன்போது அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் திருத்தங்களோடு நிறைவேற்றப்பட்டது. சபையின் அங்கீகாரத்தை கோரி நின்ற அமைச்சர் அத்தாவுல்லா பேசுகையில், 23 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வந்த மேற்படி உள்ளூராட்சி தேர்தல் முறைமை தற்போது மாற்றி அமைக்கப்படுகிறது. விருப்பு வாக்கு முறைமையானது கட்சிக்குள் பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துகிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முறையில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு தேர்தல் முறைமை மாற்றி அமைக்கப்பட்டதை போன்று எதிர்காலத்தில் மாகாண சபைகள் மற்றும் பாராளுமன்ற முறைமைகளும் இவ்வாறு மாற்றி அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தற்போதைய திருத்தங்களுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வேட்பாளர் கட்டுப்பண தொகையை குறைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இது குறித்து கவனம் செலுத்தப்படும். இதன்படி இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் தொகுதி மீள் நிர்ணயம் செய்யப்பட்டதன் பின்னர் ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் அத்தாவுல்லா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை அடுத்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க, இந்த சட்டமூலங்கள் நிறைவேற்ற ஆதரவினை தெரிவிக்கின்ற போதிலும் அதில் சில குறைபாடுகள் உள்ளன. அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் இதனை ஒரு முன்மாதிரியாக கருத வேண்டும். எனவே விருப்பு வாக்கு முறைமைக்கு எமது ஆதரவை தருகின்ற அதேவேளை இதற்காக செயற்பட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்தவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு விடுதலை புலிகள் பாரிய சதி, வெளிநாடுகளில் சில பிரிவுகளும் துணை, அமைச்சர் மைத்திரிபால குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளிவந்துள்ளது. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான பாரிய சதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புலிகளும் வெளிநாடுகளில் உள்ள சில பிரிவுகளும் இணைந்து இந்த சதி முயற்சியை மேற்கொண்டுள்ளன. சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இந்த சதி முயற்சிக்கு பங்களிப்பை வழங்கி வருகின்றன என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையில் விவாதங்கள் இருப்பின் அது தொடர்பில் ஆராய விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க யோசனை முன்வைத்திருந்தார். இந்த யோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த விசேட குழுவானது பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். சர்வதேச சக்திகளும் புலிகள் அமைப்பும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து எவ்வாறான சதி முயற்சியை மேற்கொண்டாலும் அரசாங்கம் பொறுமையுடனும் ஒழுக்கத்துடனும் செயற்பட்டு சவால்களை முறியடித்து நாட்டை ஸ்திரப்படுத்துவதுடன் அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் என்று அமைச்சர் கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் நேற்று கொழும்பு மகாவெலி கேந்திர நிலையத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அவர், அண்மையில் நடந்து முடிந்த 3 மாகாண சபைகளுக்கான தேர்தல் முடிவுகள் ஊடாக ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மக்கள் மத்தியில் சிறந்த முறையில் பலமடைந்துள்ளது. இதன் ஊடாக நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமிக்க நாடாக மாற்றி அமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி பதற்றமான சூழலை உருவாக்கி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான பாரிய சதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புலிகள் நேரடியாக யுத்தத்தின் மூலம் அடைய முயற்சித்த இலக்கை தற்போது யுத்தமின்றி வேறு வழியில் அடைவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. யுத்தத்தின் ஊடாக ஈழம் என்ற கனவை நனவாக்க முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. தற்போது வேறு வழியில் முயற்சிக்கப்படுகிறது. இந்த சதி முயற்சி
முயற்சியில் புலிகளும் வெளிநாடுகளில் உள்ள பிரிவுகளும் இணைந்து இறங்கியுள்ளன. மேலும் சில அரச சார்பற்ற நிறுவனங்களும் இந்த சதி முயற்சிக்கு பங்களிப்பை வழங்கி வருகின்றன. அதாவது நாட்டில் பதற்றமான சூழலை உருவாக்குவதன் மூலம் அரசாங்கத்தை கவிழ்த்து தமது கனவை நனவாக்குவதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது என அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர இந்த சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயார், தளபதி ஜெயசூரிய கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை ராணுவத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளினால் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகவே உள்ளது என்று தெரிவித்த ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜக ஜெயசூரிய வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ராணுவம் தொடர்ந்தும் பங்கேற்கும் என்றும் கூறினார். ராணுவத்தின் 63வது ஆண்டு நிறைவையொட்டி நேற்று புதன்கிழமை NRFC மைதானத்தில் நடைபெற்ற விசேட அணிவகுப்பு மரியாதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராணுவ தளபதி மேற்கண்டவாறு கூறினார். இங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அவர், இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி காலப்பகுதியில் தனக்குள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் முறையாக அர்ப்பணிப்புடன் செய்து பயங்கரவாதிகளினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களை மீட்டதன் ஊடாக உலக நாடுகளில் இலங்கைக்கு கௌரவம் கிடைக்க பெற்றது. ஏனெனில் உலகத்தில் வேறு எந்த ஒரு நாடுமே இவ்வாறான பெரும் தொகையான மக்களை பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்டதில்லை. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் ராணுவம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை ஏனைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறாயினும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை என்பவற்றை கருத்தில் கொண்டு ராணுவம் செயற்பட்டு வருவதாக ராணுவ தளபதி தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் நீதித்துறை மீதான அச்சுறுத்தலை தடுப்பதற்கு சகல தரப்பினரும் அணி திரள வேண்டும், வெள்ளிக்கிழமை அமைப்பு வலியுறுத்தல் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நீதிபதிகளின் அதிகாரமும் சுதந்திரமும் மீறப்படும் இத்தகைய முயற்சிகளையும் நாம் கண்டிக்கிறோம். நீதித்துறை மீதான அச்சுறுத்தலை தடுப்பதற்கு சகல தரப்பினரையும் அணிதிரளுமாறு வலியுறுத்துகிறோம் என்று வெள்ளிக்கிழமை அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கையில் நீதிபதிகளின் சுதந்திரம் தசாப்த காலமாக தொடர்ச்சியாக பறிபோனதொன்றாகவே இருந்து வருகிறது. இந்த நாட்டில் ஜனநாயகம், நீதி சுதந்திரம் மீதான அதிகரித்த தாக்குதல்களுக்கு இன்னும் ஒரு உதாரணமாக தனது செயற்பாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள அத்துமீறல்கள் குறித்து முன்னர் எப்பொழுதும் இல்லாத வகையில் நீதிச்சேவை ஆணைக்குழு விடுத்துள்ள பகிரங்க அறிக்கை விளக்குகின்றது எனலாம். அண்மையில் மன்னாரில் நீதிமன்றம் ஒன்றின் மீதும் நீதிபதி ஒருவர் மீதும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் குண்டர் குழு ஒன்றால் நடத்தப்பட்டிருந்த தாக்குதலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கண்டன பேரணிகள் கவனத்தில் கொள்ளப்படாத நிலையில் சட்ட வாட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளதாக வெள்ளிக்கிழமை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களின் மாதிரி முகத்தோற்றத்தை வெளியிட நடவடிக்கை குற்றத்தடுப்பு பிரிவினர் கல்கிசை நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரத்ன மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர்களின் மாதிரி முகத்தோற்றம் உட்பட விவரங்களை ஊடகங்களின் ஊடாக பிரசுரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று கல்கிச பிரதான நீதவான் நிரோஷா பெர்னாண்டோவிடம் தெரிவித்தனர். அத்துடன் இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எனவும், திலகரத்னவின் காரில் இருந்து கைவிரல் அடையாளங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி தகவல்களை கொண்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றில் கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர திலகரத்ன மீதான தாக்குதலின் பின்னணியில் அரச உயர்மட்டம் ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரத்ன மீதான தாக்குதலின் பின்னணியில் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரே உள்ளனர் எனவும், எனவே உண்மைகளை மூடி மறைக்க அரசு எத்தனிக்குமே ஆனால் மீண்டும் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கரையான் புற்றுக்கள் நிறைந்த பாம்புகள் குடியிருக்கும் பகுதியில் கேப்பாப்புலவு மக்கள் பரிதாபகரமான நிலை குறித்து ஜனாதிபதிக்கு சங்கரி கடிதம் என்ற தலைப்பிலும், பிரதம நீதியரசருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை கொண்டு வரும் எண்ணமில்லை அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, பலத்பாலன சந்த கிரமய பூர்ண வெனசா துன் வசரா கல்கிய
52 ඒකමතිකව සමතයි. දෙපාර්ශ්වයෙන්ම සංශோதன என்ற பிரதான தலைப்புடன் லங்காதீப வெளிவந்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையில் முழுமையான மாற்றம். 3 வருடங்களாக தள்ளி போய் வந்த சட்டமூலங்கள் இரண்டும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இரு தரப்பிலும் திருத்த யோசனைகள் என்ற பிரதான தலைப்புடன் லங்காதீப வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே வீரகேசரி நாளிதழில் முழுமையாக பார்த்திருந்தோம். அதனை தவிர ரட்டபுரா அதிகரண யலி சாமான தத்தேட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மீண்டும் நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழமையான பணிகளை ஆரம்பித்து செயற்பட்டு வருவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் ரஜேன் கெனா வெட்டப் யோஜனாவட்ட சரசவே ரசக ஆச்சார சங்கம அசத்துட்ட ஆச்சார சமிதி சம்மேளன லேகம் கியதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசாங்கம் முன்வைத்த சம்பள பட்டியலுக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கங்கள் அதிருப்தி. பேராசிரியர் சங்க சம்மேளன செயலாளர் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தியும் විවස්ථාදායක අධිකරණය අතර ගැටමක් නැහැ සංවාදයක් පමණයි. මැති සභා කමිටුවට රනිල්ගේ யோஜனாව ඇමති மைத்திரிபால அனுமத கராய் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நீதிமன்றம் பாராளுமன்றங்களுக்கு இடையில் எந்தவித மோதலும் இல்லை, கருத்து பரிமாற்றங்களே உள்ளன. ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனை குழு கூட்ட யோசனைக்கு அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன அனுமதி என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் லங்காதீபாதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக நாம் திவைன பத்திரிகையை பார்க்கலாம். புஞ்சி சந்தேன் மனாப்ப இவத்தட்ட பணத்தை மැති சபைதி ஏகமதிக்கவ சம்மதவே என்ற பிரதான தலைப்புடன் திவைன வெளிவந்துள்ளது. குட்டி தேர்தலில் வெறுப்பு வாக்குகள் நீக்கப்பட்டன. 2 சட்டமூலங்களும் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை திவைன பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அத்துடன் நீதிச்சபைகள் ஆணைக்குழு செயலாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த விசாரணைகள், நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைகள் குறித்த செய்திகளையும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் போராட்டம் அது குறித்து நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்திகளையும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்களையும் திவைன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகள் குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்ததால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். ஊழல் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் பிரதமர் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் தினமணி வெளிவந்துள்ளது. சர்வதேச நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு ஊழல் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். இதன் மூலம் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் சரி செய்யப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஊழலை ஊக்குவித்து தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்கின்றன. இதனை தடுக்கவும் நேர்மையான அரச அலுவலர்களை பாதுகாத்து நிர்வாக திறனை நிலைநாட்டவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஊழலை ஒடுக்கும் நடவடிக்கையில் எதிர்மறை சிந்தனை, தோல்வி மனப்பான்மை போன்றவை எந்த பலனையும் அளிக்காது. அவை நாட்டின் நன்மதிப்பை தான் குலைக்கும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்ததாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர இன்று காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. காவிரியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பின்னர் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை நிர்ணயிப்பது குறித்து முடிவு செய்ய காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் மத்திய நீர்வளத்துறை செயலாளருமான துர்வத் விஜய் சிங் தலைமையில் தில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகம் கர்நாடகத்தின் அணைகளில் உள்ள நீரின் அளவு தொடர்பான கள நிலைமையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய குழு நேரில் சென்று பார்வையிட்டு தில்லி திரும்பியது. இந்த நிலையில் தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி, கேரளம் ஆகிய 4 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் இடம்பெறும் கண்காணிப்பு குழு கூட்டம் தில்லியில் கூடுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அமைந்துள்ள ஸ்ராம் சக்தி பவனில் இக்கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். IAS அதிகாரி மதிவாணனின் இலாகா மாற்றம், கிரைனட் ஊழல் புகாரால் அரசு அதிரடி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இதனை தவிர அரசு துறைக்கு மானிய விலை சிலிண்டர் ரத்து, வெட் வரி சேர்த்து 1110 ரூபாவாக நிர்ணயம் என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் டில்லி பயணம் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.